வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. பொதுவாக ஒரு வீட்டில் ஒரே ராசியில் 2 பேர் 3 பேர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்கும். ஐயோ, ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியில் வந்துக்கிட்டே இருக்க பிள்ளைங்க, நம்ம வாரிசில் என்ன பண்ண போதோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பயப்படவே தேவையில்லைங்க. இந்த ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி தான், இல்லை ஒரே ராசிக்குள்ளே 9 நட்சத்திர பாதம் இருக்கும். அந்த 9 நட்சத்திர பாதத்தில் 3 நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்தில், அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி தான், நீங்கள் கடவுளின் அனுகிரகம் பெற்றவர்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இப்போ மேசராசின்னு எடுத்துக்கோங்க. மேசராசியில் அம்மாவுக்கு மேசராசி, அதே மாதிரி பையனுக்கு மேசராசி, இன்னொரு அந்த பையனுக்கு பிறந்த பையனுக்கும் மேசராசி. அப்படின்னா உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக இருக்குன்னு அர்த்தங்க. ஆனால் கர்ம வினைகள் அதில் பதியப்பட்டிருக்கும். அது எப்படி பதியப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராசிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தால் கண்டிப்பாக கர்ம வினைகள் பதியப்பட்டிருக்கும். அதுக்கு அருமையான ஒரு பரிகாரம் தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் 2 பேரோ அல்லது 3 பேரோ அதுக்கு மேற்பட்டவரோ பிறந்திருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு முழுமையாக முருகப்பெருமானின் அனுகிரகம் இருக்குது. நீங்கள் முருகனோட அருள் பெற்றவர். உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் முருகப்பெருமான் தன்னோட வேலன் வந்து நிற்பார் உங்களை பாதுகாக்க. நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. உங்களுக்காகட்டும், இல்லை உங்களுக்கு அடுத்த வாரிசுகளாகட்டும், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மேசராசியில் ஒரு ஜாதகருக்கு மேலே 2 ஜாதகம் 3 ஜாதகம் ஒரே குடும்பத்தில் இருந்தால் அவங்களுக்கு முருகப்பெருமானின் அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கும். சரி, இந்த மாதிரி மேசராசியில் பிறந்துட்டாங்க, ஒரே குடும்பத்தில் 3 ஜாதகம் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர், அதேமாதிரி அந்த குடும்பத்தில் அடுத்த ஜாதகர், அந்த குடும்பத்தில் இன்னொரு ஜாதகர், 2 பேருக்கு மேலே 3 பேர் இருக்காங்க அப்படின்னா கடவுளோட அனுகிரகம் அந்த குடும்பத்துக்கு அதிகமாக இருக்குது. அந்த குறிப்பிட்ட தெய்வத்தோட அனுகிரகம். இப்போ மேசராசி தான் முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கும். ஆனால் அந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறக்கும்போது கேதுவோட தோஷம் ஏற்பட்டிருக்கும். அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு இந்த முருகப்பெருமானுக்கும் கேதுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு கோவில். எந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா பழனி முருகப்பெருமான் தான். பழனி ஆண்டவர் தான் வழிபடணும். அதுபோல் நீங்கள் அஸ்வின் நட்சத்திரத்தில் மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் எத்தனை பேர் ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் உங்களுக்கு ஒரே பரிகார கோவில் பழனி ஆண்டவர் தான். நீங்கள் அஸ்வின் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு பழனிக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு காலையில் ஆண்டி கோலத்தையும் அங்கே இருந்து சாயந்தரம் ராஜ அலங்காரத்தையும் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சிகள் அபரிமிதமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த அஸ்வின் நட்சத்திரத்துக்கான காரகத்துவம் என்னென்னா, பொதுவாகவே கேது பகவான் வந்து தடை தாமதத்தை உண்டு பண்ணக்கூடியவர். தடை எதாக இருந்தாலும் தடை போட்டுக்கிட்டே இருப்பார். அந்த தடையை உடைக்கிறதுக்கு தான் முருகப்பெருமானின் வேல் பாயும். அப்போது அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாலே ஆண்டி, அந்த ஆண்டி கோலத்தை காலையில் பார்க்குறீங்க. மேஷ ராசி அப்படின்னாலே தளபதி, ராஜாவுக்கு தளபதி. அப்போ ராஜ அலங்காரத்தை சாயந்தரம் பார்க்குறீங்க. இந்த முடியை நீங்கள் அங்கேயே காணிக்கையாக கொடுக்குறீங்க. என்ன காரணம் அப்படின்னா, உயிருக்கு சமமானது தான் அந்த முடி. உங்களுக்கு வரக்கூடிய 7.5 ஆகட்டும். ஏன் அப்படின்னா, அந்த 7.5 மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணும். ஏன்னா ஒரே குடும்பத்தில் 3 பேருக்கும் ஒரே நேரத்தில் 7.5 நடக்கும்போது கொஞ்சம் கடுமையான தோஷத்தை கொடுக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் போய் முடி காணிக்கை உயிருக்கு பதிலும் மயிரை கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போயிடும். அதாவது உயிருக்கு வர வேண்டிய தோஷங்கள் மயிரோடு போயிடும். அதனால தான் உயிரை மயிரான்னு நினைக்கிறாங்க. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏதாச்சும் தப்பு பண்ணிவிட்டு அவங்க உயிரை எடுக்க மாட்டாங்க. முச்சந்தியில் உட்கார வச்சு மொட்டை அடித்து விட்ருவாங்க. அப்படின்னா உயிரை எடுத்ததுக்கு சமம். அதே மாதிரி லேடிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மொட்டை அடித்து விட்ருவாங்க. இதெல்லாம் வந்து அவமானப்படுத்துறது கிடையாது, உயிருக்கு பதில் எடுக்கக்கூடியது தான் அது. உயிரை எடுக்காமல் முடியை எடுப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரே வீட்டில் ஒரே ராசியில் 3 பேர் இருக்கோம், 4 பேர் இருக்கோன்னா பெருமையாக நினச்சிங்க. கடவுளோட அனுகிரகத்தோடு நீங்கள் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போது நான் சொல்லியிருக்கிறது மேசராசியில் அஸ்வின் நட்சத்திரத்துக்கு பழனின்னு சொல்லிட்டேன். உங்களோட கமெண்டில் அடுத்தது அதே மேசராசியில் பரணி இருக்குது, கார்த்திகை இருக்குது. இந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் உங்களுக்கு கோயிலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சிவசூர்யான்னு கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது ஓம் முருகான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைபராக வந்து லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.